நாடாளுமன்ற தேர்தல் முடிவடையும் நேரத்தில் ஆன்மீக தலங்களுக்கு சென்று தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் பிரதமர் மோடி. இந்த முறை கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை தியானம் செய்வதற்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்துள்ளார். இதற்காக விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார். அங்கு முதலில் பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று பிரதமர் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு சென்ற பிரதமர் விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தியான மண்டபத்துக்கு சென்று மாலை 6 மணி அளவில் தியானத்தை தொடங்குகிறார். ஜூன் 1ஆம் தேதி மாலை வரை அங்கேயே தங்கியிருந்து தியானம் செய்ய உள்ளார். இதற்காக விவேகானந்தர் மண்டபத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி 3 நாட்கள் தியானம் மேற்கொள்வது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரதமரின் தியானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக தேர்தல் கமிஷனில் கொடுத்த புகார் நிராகரிக்கப்பட்டது. பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்த நிலையில் பிரதமரின் இந்த 3 நாள் தியான திட்டத்தால் முழு நாட்டின் கவனமும் பிரதமர் மீது வந்துள்ளது. குறிப்பாக விவேகானந்தரின் பிறப்பிடமான மேற்கு வங்கத்தில் 7ஆம் கட்டம் மற்றும் கடைசி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நேரத்தில் விவேகானந்தர் பாறையில் மோடி தியானம் செய்ய எடுத்துள்ள முடிவு அரசியலில் முக்கியத்துவம் பெறுகிறது. கடைசி பந்தில் மோடி அடித்த சிக்ஸர் என அரசியல் வல்லுநர்கள் பாராட்டியுள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ள சத்தியகிரீஸ்வரர் கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று வழிபாடு நடத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலிலும் நேற்று வழிபாடு நடத்தினார். பின்னர் வாரணாசியில் இருந்து திருச்சி வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் வந்தடைந்தார். அங்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, எச் ராஜா உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர். அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருமயம் சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து கோட்டை பைரவர் கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்தினார். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நாளை மறுதினம் நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி நயினார் நாகேந்திரனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராக நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த வழக்கில் தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், பாஜக தொழில் பிரிவு துணைத் தலைவர் கோவர்தன், நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் ஆகியோரும் நாளை மறுதினம் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த தெரியாத ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்பாக தினமும் செய்திகள் வருகின்றன. பல்வேறு குற்ற நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. சமூக விரோதிகளை ஒடுக்க போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீஸ் துறை சுய முகவரி இழந்து சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது. தமிழக போலீசுக்கு இனி முழு சுதந்திரம் வழங்கி சமூக விரோதிகளை ஒடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்று மோடி 3வது முறையாக பிரதமராவது உறுதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது மக்களவை தேர்தல் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் போது மத்தியில் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்படும். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 400க்கும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி, பாமக கூட்டணி 20க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என தெரிவித்தார். பிரதமர் தியானம் செய்வதை குறித்து கருத்து தெரிவித்த ராமதாஸ், கன்னியாகுமரியில் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்வதில் எந்த தவறும் இல்லை. தேர்தல் நடத்தை விதிகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. தியானம் மேற்கொள்வது ஒவ்வொரு தனிநபரின் உரிமை. அந்த உரிமை பிரதமருக்கும் உண்டு. இதை தேர்தல் பரப்புரையாக கருத முடியாது. கடந்த 2019 தேர்தலின் போதும் இறுதிக்கட்ட தேர்தலின் போதும் உத்தராகண்ட் பகுதி இமயமலையில் உள்ள கேதார்நாத்தில் தியானம் செய்தார். அப்போது எதுவும் பேசாத எதிர்க்கட்சிகள் தற்போது விமர்சிப்பது காரணம் தோல்வி பயம்தான் என கூறினார். மேலும் பிரதமர் தமிழர்களை அவமதித்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டு குறித்து பேசிய பாமக நிறுவனர், பிரதமர் மோடி தமிழர்களை எந்த வகையிலும் அவமதிக்கவில்லை. ஒடிசாவில் பிரச்சாரம் செய்த போது அம்மாநிலத்தில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தி வரும் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் அதிகாரியை மறைமுகமாக குறிப்பிட்டு சில குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். தனிநபரை பற்றி கூறிய கருத்து எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களின் அவமதிப்பு செய்வதாகும்? அரசியல் செய்யவே திமுக இப்படி குற்றச்சாட்டு கூறுகிறது என கூறினார்.
பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேசிய பேச்சுக்கள் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை எந்த பிரதமரும் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வெறுப்பு பேச்சுக்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தும் எதிர்க்கட்சிகள் குறித்தும் பேசியதே இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமரின் பேச்சு பிரிவினையை ஏற்படுத்தும். அக்கறை இல்லாமல் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள அக்னிவீர் திட்டம் நாட்டிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் திட்டம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் அது ரத்து செய்யப்படும். பஞ்சாபையும் பஞ்சாபியர்களின் கலாச்சாரத்தையும் பிரதமர் மோடி காயப்படுத்தியுள்ளார். நாட்டிற்கு பிரதமர் ஏற்படுத்திய காயத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகள் மருந்தாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமாக உள்ளதன் காரணம் என்ன? இது குறித்து மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைத்தவுடன் குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து ANI செய்தி நிறுவனத்திற்கு நவீன் பட்நாயக் பேட்டி தந்துள்ளார். அதில், எனது உடல்நிலை குறித்து பிரதமர் மோடி கவலைப்படுகிறார். சமீபத்தில் என்னை அவரது நண்பர் என கூறியிருந்தார். அப்படி இருக்கையில் தொலைபேசியில் என்னை அழைத்து எனது உடல்நிலை குறித்து கேட்டிருக்கலாம். ஆனால் இதற்கு மாறாக பொது மேடையில் 3 முறை சத்தமாக எனது உடல்நிலை குறித்து பேசுகிறார். தேர்தல் நேரம் என்பதால் அனைத்தையும் அரசியல் லாபத்திற்காக செய்கிறார். எனது உடல்நிலை சரியாக உள்ளது. கடந்த மாதம் மாநிலம் முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்தேன். எனது உடல்நிலை குறித்த வதந்தியை 10 ஆண்டுகளாக பாஜகவினர் பரப்பி வருகின்றனர். எனது உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல உடல்நலத்துடன் இருக்கிறேன் என கூறியுள்ளார். அவருக்கு பதிலாக VK பாண்டியன் அனைத்து முடிவுகளும் எடுப்பதாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு மற்றும் VK பாண்டியன் தான் நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசாக இருப்பதாக பாஜக விமர்சிப்பது குறித்த கேள்விகளுக்கு பதில் அளித்த நவீன் பட்நாயக், VK பாண்டியன் எனது அரசியல் வாரிசு கிடையாது. ஒடிசா மக்கள் தான் பிஜு ஜனதா தளத்தின் எதிர்கால தலைவர் யார் என்பதை தீர்மானிப்பார்கள் என கூறியுள்ளார். இந்தியாவுடன் செய்த ஒப்பந்தத்தை மீறி ஊடுருவ முயன்றோம். அது பாகிஸ்தான் செய்த மிக பெரும் தவறு என அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் பிரிவின் தலைவராக 6 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் நேற்று முன்தினம் பொறுப்பேற்ற பின் பேசிய பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப், கடந்த 1998 மே 28ஆம் தேதி நாம் அணு ஆயுத சோதனையை நடத்தினோம். அதன் 26வது ஆண்டில் கட்சி தலைமை பொறுப்பை ஏற்கிறேன். அந்த நேரத்தில் அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் பாகிஸ்தானுக்கு பெரும் நிதியுதவி அளிப்பதாகவும் அணு ஆயுத சோதனையை நிறுத்தும்படியும் கூறினார். முன்னாள் பிரதமரான இம்ரான் கான் அப்போது பிரதமராக இருந்ததால் அவர் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு நாங்கள் மசியவில்லை. அணு ஆயுத சோதனையை நடத்தினோம். நாம் அணு ஆயுத சோதனை செய்த பின் இந்தியாவின் பிரதமராக இருந்த வாஜ்பாய் பாகிஸ்தான் வந்தார். அப்போது 1999 பிப்ரவரி 21 இந்தியா பாகிஸ்தான் இடையே லாகூர் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை நாம் மீறிவிட்டோம். ஜம்மு காஷ்மீரின் கார்கிலில் ஊடுருவ முயன்றோம். அது நாம் செய்த மிக பெரும் தவறு. கார்கில் போரில் தோல்வியடைந்தோம் என்று கூறினார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசா பகுதியில் போர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் சென்ற அமெரிக்க அதிபர் வேட்பாளர் நிக்கி ஹேலே அந்நாட்டு ராணுவ ஏவுகணை ஒன்றில் அவர்கள் கதையை முடித்து விடுங்கள், அமெரிக்கா லவ்ஸ் இஸ்ரேல் ஆல்வேஸ் என எழுதி அவரது கையெழுத்திட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்திய அணி T20 உலக கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புள்ளது என இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் இயான் மார்கன் தெரிவித்துள்ளார். உலக கோப்பை தொடரில் என்னை கவர்ந்த அணியாக இந்தியா திகழ்கிறது. அனைத்து விதத்திலும் வலுவாக உள்ளது. முழு திறமையை வெளிப்படுத்தினால் எதிரணிகளை சுலபமாக வீழ்த்திவிடும். கோப்பை வெல்ல வாய்ப்பு அதிகம். சுப்மன் கில், ராகுலை சேர்க்க முடியாதது ஏமாற்றம். நான் அணியை தேர்வு செய்திருந்தால் ஜெய்ஸ்வால் இடத்தில் சுப்மனுக்கும் வாய்ப்பு அளித்திருப்பேன். இந்திய அணியின் எதிர்கால நட்சத்திரமாக சுப்மன் உள்ளார். இம்முறை இந்திய அணிக்கு ஸ்பின்னர்கள் கை கொடுப்பர். அதிரடி ஆட்டத்திற்கும் சிவம் துபே உள்ளார். இவர் உலக கோப்பை தொடரில் நிச்சயம் ஜொலிப்பார் என்று இயான் மார்கன் கூறியுள்ளார்.